ஜவுகார் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர்வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது. அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது. முக்கிய சட்ட விதிகள். முக்கிய பிரிவுகள். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21, 1804 பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை 17, 1829 சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதித்தது. உள்நாட்டு திருமண சட்டம் 1872 குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. சாரதா சட்டம் 1930 சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 தேவதாசி முறையை ஒழித்தது. பெண்களின் நிலை எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை, மேலும் வட்டார அளவிலும் வேறுபட்டிருந்தது. இந்திய சமுதாயத்தில் பல சமூக தீமைகள் இருந்தன. பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் அவர்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றன. இந்தியாவில் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் பங்கேற்கின்றனர்.